Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CB3491 Cryptography and Cyber Security. நம்மளோட 5th செம்ல BECSE ஓட பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. CB3491 Cryptography and Cyber Security semester 5 students current paper. Okay. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இது கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு முந்தி இருந்தது. கிரிப்டோகிராஃபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அந்த மாதிரி சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ தான் இதை மாற்றி கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு 2021 ரெகுலேஷனில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு செக்யூரிட்டி. நம்ம வந்து எப்படிலாம் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும் த்ரூ OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருக்கு. அதில் என்னென்ன அட்டாக்ஸ் லைக் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அட்டாக்ஸு, தென் அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் என்ன, டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக்ஸ் என்ன, ஸ்டெக்னோகிராஃபினா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறது தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்ட் ஏல என்னலாம் அப்படின்னா கிரிப்ட் அனாலிசிஸ், தென் ஸ்டெக்னோகிராஃபி அண்ட் கிரிப்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம இதோட ஆன்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Then differentiate symmetric and asymmetric encryption or active and passive attack. Then define security mechanism. So security mechanism அப்படின்னு வரும்போது என்னென்ன algorithms யூஸ் பண்ணி நம்ம வந்து security ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உண்டு. Then compare and contrast substitution and transposition technique. அதே மாதிரி compare and contrast இல்லை differentiate இப்படி கேட்கலாம். ஸோ அது வந்து diffusion and confusionனா என்ன. ஸோ இதுக்கு நம்ம தியோரிட்டிக்கலாகவும் பார்த்துக்கணும், as well as நம்ம என்ன algorithm யூஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. இங்கே நமக்கு சில இதில் ஐபி ப்ரோட்டோகால்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை OSI டெக்னிக்ஸ் இப்படியும் கேட்கலாம், இல்லை அல்காரிதம்ஸ் வந்து AES இந்த மாதிரி அல்காரிதம்ஸும் நமக்கு கேட்கலாம். ரைட். பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். நம்ம வந்து ஒரு கீயை வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறோம்னா அந்த ஹாய் அப்படிங்கிற கீ வந்து நமக்கு HA அப்படின்னு ரீச் ஆகாது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது அல்காரிதம் நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து வேற ஒரு கீயாக அனுப்பியிருப்போம். ஸோ அதுதான் கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் இதில் வந்து பிளேஃபர் சைஃபர், பிளெயின் டெக்ஸ்ட்டு, சைஃபர் டெக்ஸ்ட்டு, பீஸ்டல் சைஃபர், தென் பெர்னாம் சைஃபர் இந்த மாதிரி நமக்கு உண்டு. அதில் நமக்கு டயக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர்ஸும் உண்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் DES அல்காரிதம். ஸோ இதில் DES அல்காரிதம் அப்படிங்கும்போது என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் டிஸ்கஸ் எனி 4 சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ். நிறைய சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்ஸ் உண்டு. ஸோ அது ஆஸ் வெல் அஸ் ஃபெர்மெட் அண்ட் ஆயிலஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சைனீஸ் ரிமைண்டர் இது வந்து நமக்கு அல்காரிதமாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த தியோரம்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இதை அப்ளை பண்ணுங்கன்னு கொடுக்கலாம். தென் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ அட்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய இருக்குது, பாசிவ், ஆக்டிவ், மேசிவ் அட்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து ஏதாவது 4 சொல்லியிருக்காங்க. தென் வேரியஸ் சர்வீசஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் ப்ரொவைடட் பை X0800 மெக்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா சிமெட்ரிக் சைஃபர்ஸ். ஸோ சிமெட்ரிக் சைஃபர்ஸ் அப்படின்னா நம்பர் தியோரி, அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸு, இதில் வந்து என்னென்ன மாடுலர் அரித்மெட்டிக் இருக்குது, யூக்ளிடிக் அல்காரிதம், மேலே வந்து ஆயிலர்ஸ் அண்ட் ஃபெர்மெட்ஸ் மாதிரி இங்கே யூக்ளிடிஸ் அல்காரிதம், தென் கான்க்ரூயன்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், குரூப்ஸ், ரிங்ஸ், ஃபீல்ட்ஸு. ஸோ இதோட ஃபைனட் ஃபீல்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் அல்காரிதம்ஸ்லாம் உண்டு. தென் RC4 எவால்யூஷன் கிரைட்டீரியா ஃபார் AES, பிளாக் சைஃபர் அண்ட் AES, SDES இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா differentiate conditionally, computationally and unconditionally secured. இதை வச்சு நம்ம ஒரு டிஃபரன்ஷியேஷன் எழுதணும். தென் இது நிறைய டெஃபினிஷன்ஸ் உண்டு, அதை தான் சிம்பிளாக கொடுத்துருக்குறோம். ப்ராடக்ட் சைஃபர், அவலான்ச்சி எஃபெக்ட், மல்டிபிள் என்கிரிப்ஷன் என்ன, ரிவர்சிபிள் மேப்பிங், தென் டிராஃபிக் பேடிங். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் 3 DES, RSA, NASD அண்ட் AES. ஸோ இது எல்லாமே நமக்கு DES அல்காரிதம்னா என்ன, RSAனா என்ன, NSASDனா என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஸ்டீம் சைஃபரையும் பிளாக் சைஃபரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. தென் பார்ட் பியில் பார்த்தோம்னா DES டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதோட அப்ளிகேஷன், ஸ்ட்ரென்த்தஸ், வீக்னஸ் தனித்தனியாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அதை ஒரே கொஸ்டினாக கொடுத்துட்டோம். அதே மாதிரி சீசர் சைஃபர்னா என்ன, மோனோ ஆல்ஃபபெட்டிக் சைஃபர்னா என்ன, ஒன் டைம் பேட் சைஃபர்னா என்ன, பிளாக் சைஃபர் இது எல்லாமே அதோட டைப்ஸ். ஸோ இதை எழுதிக்கோங்க. தென் கீ ஜென்ரேஷன், AES அல்காரிதம்னா என்ன, அதோட ஃபார்மெட்லாம் உண்டு நமக்கு, எக்ஸ்பென்ஷன் ஃபார்மெட்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க. தென் RSA அல்காரிதம் இதுக்கு வந்து நம்ம பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 4, Q வந்து 1, E வந்து நமக்கு என்கிரிப்ஷன் கீ வந்து 3, N ஈக்குவல் டு நம்பர் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 32 பிட் கீ பை ப்ளோஃபிஷ் அப்படின்னு ஒரு அல்காரிதம் உண்டு. ஸோ அதை பண்ணிக்கோங்க. தென் AES யூஸ் பண்ணி நமக்கு 10 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து சர்க்யூட் அந்த எவாலுவேஷன் ஸ்டார்டிங் வந்து பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணிக்கோங்க. தென் பிளேஃபர் சைஃபர் அல்காரிதமில்
மோனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. தென் டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச், ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அசிமெட்ரிக் கீ. மேலே வந்து சிமெட்ரிக் பார்த்தோம், இங்கே அசிமெட்ரிக் கீ. அதில் வந்து ஃபெர்மட்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் தியரம் இதெல்லாம் கொஞ்சம் மேலே பார்த்துட்டோம். ப்ளஸ் சைனீஸ் ரிமைண்டர் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா பிக்கிங் ப்ரைம் நம்பரை நம்ம எப்படி பிக் பண்ணலாம், தென் எலிப்டிக் கர்வ்னா என்ன, தென் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீனா என்ன, ஆய்லர்ஸ் தியரம், சைனீஸ் ரிமைண்டர், ஃபெர்மட்ஸ் தியரம் இதெல்லாம். ஸோ இதில் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கீ வந்து XA = 3ன்னு கொடுத்துருக்குறோம். தென் ஏயோட பப்ளிக் கீ வந்து YA. ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி XC பின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட YB எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ஃபெர்மட்ஸ் அண்ட் ஆய்லர்ஸ் தியரம், சைனீஸ் ரிமைண்டர் தியரம்னா என்ன. தேர்ட் கொஸ்டின் வந்து எலிப்டிக் கர்வ் கிரிப்டோ சிஸ்டம் இல்லை கிரிப்டோகிராஃபி. தென் RSA அல்காரிதம், DES அல்காரிதம். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தேர்ட் யூனிட். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இல்லை SHA தென் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ மேக் என்ன, ஹேஷ்னா என்ன, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதோட ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஸ்கீம்ஸு. தென் வீக் அண்ட் ஸ்ட்ராங் கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதோட ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் எழுதணும். தென் ஹெர்பிரோஸ்னா என்ன, அதோட ரெக்யர்மெண்ட்ஸ், அதோட பர்பஸ். ஒன்னொன்றுக்கும் நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ்னா என்ன, அதோட யூசர்ஸ் என்ன, பர்பஸ் என்ன, எதுக்காக படிக்கிறோம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். தென் எக்ஸ்டாட் 509ஓட அந்த ஸ்டாண்டர்டோட பர்பஸ் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தென் மெசேஜ் ஆத்தென்டிகேஷன்னா என்ன. தென் அதில் பார்ட் பி பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் SHA அல்காரிதம், தென் MD5 அல்காரிதம் இது ரெண்டையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். தென் HMAC அல்காரிதம் இது எல்லாமே நமக்கு அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸோட வந்துடும். தென் MD5 மெசேஜ் அண்ட் டைஜஸ்ட் அல்காரிதம், என்னென்ன டைஜஸ்ட் அல்காரிதம் இருக்குது அதோட பிளாக் டயக்ராம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வித் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் இதையும் நம்ம எழுதணும். இதில் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது எல்காமல் அல்காரிதம், எல்காமல் பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தென் வாட் இஸ் ஹெர்பிரோஸ். ஸோ ஹெர்பிரோஸ்னா என்ன, அதோட ஆத்தென்டிகேஷன் சர்வீஸை வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுதுங்கிறத நம்ம 13 மார்க்கு கேட்டாலும் எழுத தெரியணும், 5 மார்க்கு இல்லை 7 மார்க் கேட்டால் அந்த மாதிரி நம்ம எழுத தெரிஞ்சிருக்கணும். தென் 2 மார்க்ஸில் பார்த்த மாதிரி X0 509ஓட சர்டிஃபிகேட் சிஸ்டமும் நமக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 5th யூனிட்ல சைபர் கிரைம்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் கிரைம்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டிங்கும் போது நமக்கு என்னென்ன SQL இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, கிரைம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். தென் அதில் பாஸ்வேர்ட் கிராக்கிங் எப்படி நம்ம கிராக் பண்ணலாம், கீ லாகர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்பைவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வயர்லெஸ் அண்ட் வயர்ட் செக்யூரிட்டி, வெப் செக்யூரிட்டிலாம் எப்படி ப்ரொவைட், ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. தென் கிளவுட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ தென் பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா SQL இன்ஜெக்ஷன்னா என்ன, தென் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டெக்னிக்ஸ், அதோட ஸ்பைவர்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் ஹவு செக்யூரிட்டி பாலிசிஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் ஆன் கிரிப்டோகிராஃபியில் எப்படி நம்ம வந்து செக்யூரிட்டி பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணலாமா இதை பார்த்துக்கோங்க. தென் வைரஸ்னா என்ன, மால்வேர்னா என்ன, ஜாம்பினா என்ன, பாஸ்வேர்ட் ஸ்னிப்பிங் எப்படி நான் வெப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம், வெப் லாக் ஃபைல்னா என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக டிஃப்ரென்ஷியேட் வெப் சர்வர் அண்ட் ப்ராக்ஸி சர்வர்னா என்ன, இதுக்கு டெஃபினிஷனும் பார்த்துக்கோங்க, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு, பர்பஸ்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா அசியூம் வென் அண்ட் அட்டாக்கர் ட்ரைஸ் டு மாடிஃபை த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் கண்டென்ட் இருக்குது, அதில் வந்து ஏதாவது ஒரு அப்டேஷன்ஸை வந்து ஒரு அட்டாக்கர் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் மெத்தட் மூலமாக மாடிஃபை பண்ணி இல்லை அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. தென் கீ லாகர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீ லாகர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். தென் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ். தென் 4th ஒன் வந்து சைபர் கிரைம், அதோட டைப்ஸு, அதில் என்னென்ன செக்யூரிட்டி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் வெப் செக்யூரிட்டி, ஸோ வெப்சைட்ஸில் எப்படி வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து கொடுக்கலாம், அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர், OSI லேயர்னு சொல்லிடுவோம்ல, அதில் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்னென்ன நம்ம செக்யூரிட்டி மெத்தட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். தென் ஃபைனலாக எக்ஸ்பெக்டட் அதர் கொஸ்டின்ஸ், ஸோ என்னென்ன நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ட்விஸ்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர்ஸும் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பபாய், வில் see you in next வீடியோ. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாரும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு